எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இதுக்கு அதிகமாக நெய்யோ எண்ணெயோ ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே தேவையில்லை. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை ஸ்வீட் செய்கிறதுக்கு நாம் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்ததுன்னா அதை நல்லா சீவி ஒரு கப் அளவு அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரைக்கு நான் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்தால் போதும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து இறக்கி வச்சிடலாம். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறோம். இதுதான் நம்ம இதை சேர்க்க போகிறது. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இப்போ இந்த எண்ணெயில் இந்த கோதுமை மாவை நல்லா கலர் மாறி வர வரைக்கும் மெதுவாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எந்த கலரில் இருக்குது. நம்ம கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது நமக்கு நல்ல வீடியோவில் தெரியும். நம்ம லோ டு மீடியமில் வச்சு மெதுவாக இந்த நம்ம நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நான் வறுத்துக்கணும். நான் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் அதிகமாக தேவைப்படாது. 1/4 கப் அளவுக்கு தான் தேவைப்பட்டிருக்கு. இப்போ நல்லா உறிஞ்சி அதுவே வெளியே பாருங்கள். நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் இந்த ஸ்டெப் மட்டும் கைவிடக்கூடாது. நம்ம கோதுமை மாவில் இவ்வளோ சூப்பராக ஸ்வீட் செய்ய முடியும்னு நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா மெதுவாக விடுது. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதை மெதுவாக நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போ பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு நல்லா மாறி வந்துட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக கலர் நல்லா மாறி வந்துட்டுருக்கு. நம்ம கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நேச்சுரல் கலர் மட்டும்தான். நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள். சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இது போதுமான பக்குவமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச அந்த வெள்ளை கரைசலை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறும் போதே சூப்பராக நமக்கு ரெடியாகி வரும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டெப்பில். சட்டுன்னு நல்ல ஒரு திக்கான பக்குவத்துக்கு வந்துடும் பாருங்கள். சூப்பராக ரெடியாகி திரண்டு வருது பாருங்கள். நம்ம கோதுமை மாவில் அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு நிறைய நெய் தேவைப்படும். ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது, ரொம்ப நெய்யும் தேவைப்படாது. நல்ல சூப்பராக ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்கலை. இது நல்ல நாட்டு சர்க்கரையை தான் சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. ஸ்வீட் சாப்பிட்ணும் நம்ம நினைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இப்படியே சர்வ் பண்ணுறதை விட ஒரு சின்ன குழிக்கரண்டியால் எடுத்து நல்லா உருட்டி நம்ம உருட்டை வடிவத்துக்கு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்றதுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எண்ணெய் எதுவும் தடவலை, வெறும் கரண்டியில் அப்படியே தான் நம்ம செய்கிறோம்.
பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடிக்கு செய்வீங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் தான். நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம், மைதா இல்லை. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஒரு கப்பு கோதுமை மாவில் நம்ம ஈஸியாக செஞ்சுட்டோம். இதை எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சுலபம். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.